எழுத்தாளர் சுப்பையா முருகன் எழுதின தீபாவளியின் கதவுகள் அப்படின்ற ஒரு அருமையான புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம். அவரோட நெருங்கி பழகிறதுக்கான சூழலும் எனக்கு இயல்பாகவே கிடச்சிது. அவர் எங்கே போனாலும் சரி, அண்ணனோட போகும்போது எப்பயுமே அவர் தான் செலவழிப்பார், என்னை செலவழிக்க விட மாட்டார். இருந்தாலும் செலவழிக்கிறதுல ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருப்பார். ரொம்ப அண்ணன்ட்ட கேட்டேன், ஆனால் நீ ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து செலவழிக்கிற, ஆனால் பெருசாக நீ ஒன்றும் சேர்த்து வச்ச மாதிரி இல்லையாண்ணா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒருவேளை அப்படி இல்லாட்டி இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுவோம் என்னமோப்பா, வாயந்தான்ப்பா அப்படின்னாரு. அது எவ்வளோ அழுத்தமான வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த மாதிரி இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க சமூகத்துக்காகவும் சரி. இது நம்மளுடைய புத்தகங்கள் பார்த்தோன்னா பெருசாக போகலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கானா அப்படின்னா, வாங்கலை அப்படின்னா எதுக்குப்பா வாங்கணும், அவசியம் இல்லைல்ல, அதுவும் அவ்வளோதான் முடிச்சிட்டேன். எந்த விதத்துலையும் அதிருப்தியை காட்டினதை நான் பார்த்ததில்லை. அதிகபட்சமாக மௌனமாக வேணால் இருப்பார். இவர் இந்த புத்தகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்க மனிதர்களுமே பார்த்தோன்னா அவரை போன்ற இல்லை அவரை விட மேன்மையானவர்கள். ஸோ இந்த மாதிரியான மனிதர்களை பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தும் போது நாம் ஏன் அப்படி செயல்பட முடியல, அப்படி இருக்க முடியல அப்படின்ற உணர்வு இயல்பாகவே வந்துடுது. அந்த மாதிரி அவருடைய இந்த கடந்த கால நினைவுகள் பார்த்தோன்னா நம்மையுமே யோசிக்க வைக்குது. சரவணன் சேக்கான்னு சுற்றிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் காயா பழமான்னு சுற்றிட்டு இருந்த தலைமுறை சண்டை போட்டுருந்தா. ஆரோக்கியசாமி அப்படின்ற மனிதர்லாம் பார்த்தோன்னா நம்ம கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் பார்த்தோன்னா ஒரு நம்ப முடியாத தற்கால சூழலுக்கு எல்லாம் இருந்திருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பக்கூடியதான். ஆனால் கண்டிப்பாக அண்ணன் உண்மையை மட்டும்தான் பதிவு செஞ்சுருப்பார். இதில் 2 சிறுகதையிலையும் கொடுத்துருக்காரு. அந்த வலைன்ற சிறுகதை பார்த்தோன்னா நீங்கள் நுணுக்கமாக வாசிச்சோன்னா பார்த்தோன்னா அது ஒரு பெரிய தளம். ஜாதிய ரீதியாக பார்த்தோன்னா ஒடுக்கிறத பார்த்தோன்னா ரொம்ப கவனமாக கொண்டு போய் நிறுத்தியிருப்பார். ஆனால் எங்கேயுமே அந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் நேரடியாக இருக்கவே இருக்காது. ஆனால் அவசியம் பார்த்தோன்னா அது இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்க ஒரு கதை. ஈரமில் வரக்கூடிய ஒரு அம்மாக்கள் எப்போயுமே அப்படி தானே, பிள்ளைகளுக்காக தானே. இந்த மாதிரி கதையில் பார்த்தோன்னா அறிமுகப்படுத்திருக்க ஒவ்வொரு மனிதர்களுமே அற்புதமானவர்கள். இந்த தீபாவளியின் கதவுகள் பார்த்தோன்னா என்னோட தொடர்புடைய ஒரு தலைப்பாக அமைஞ்சதில் எனக்கு உளப்பூர்வமாக சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். அதனோட எழுத்துக்கள் இன்னும் வரணும். ஸோ கடந்த காலத்தை நினைவூட்டுறோம் இல்லை பார்த்தோன்னா பேசுகிறோம் அப்படிங்கிறதுனா நிகழ்காலத்துக்கு தேவை இருக்குது. நிகழ்காலத்தில் யோசித்து பார்க்கும்போது தவறாக இருந்தாலும் சரி, அதை திரும்ப பேசும்போது தான் அது தொடராமல் இருக்கும். இப்போ கடந்த காலத்தை பற்றி பேசுகிறன்றது வெறும் மனிதர்களை பற்றி பேசுகிறது இல்லை, வெறும் நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது இல்லை. அது நிகழ்காலத்தோட தொடர்புடையது. கடந்த காலம் இல்லாமல் நிகழ்காலம் கிடையாது. நேற்றைய தொடர்பு தான் இன்று அப்படின்றப்ப இந்த புத்தகம் அவசியம் நீங்கள் வாசிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தோன்னா உங்களுடைய பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி பார்ப்பீங்க. உங்களுக்கு இதில் வரக்கூடிய மனிதர்கள் யாராவது ஒருத்தர் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவசியம் வாசிங்க. தீபாவளியின் கதவுகள், எழுத்தாளர் சுப்பையா முருகன். நன்றி.